சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி எப்படியாவது மனோஜுக்கு உதவி செய்யணும்னு பார்வதி அத்தைக்கிட்ட பணத்தை கேட்குறாங்க. ஆனால் எப்படி ரோகிணியை நம்பி பார்வதி ஆண்டி பணம் கொடுப்பாங்க? இங்கே மனோஜும் எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காரு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் மனோஜால் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் மனோஜ்கிட்ட பேசி அவரால் வந்த பிரச்சனையை மனோஜ் சமாளிக்கணும். இங்கே அண்ணாமலை மாமா கிட்ட பணத்தை கேட்கக்கூடாதுன்னு புரிய வைக்கணும்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், மீனா நீ சொல்கிற மாதிரி நான் மனோஜ்கிட்ட பேசினா மனோஜ் கண்டிப்பாக என்னை புரிஞ்சிக்க மாட்டான். நான் ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லுவான், பொறாமையில் இப்படி பேசுகிறேன்னு சொல்லுவான். மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறத பார்த்துட்டு இங்கே நானும் நீயும் இங்கே ரொம்ப பொறாமப்படுறதா அம்மாவும் மனோஜும் எப்படியெல்லாம் பேசினாங்க. இப்போ அவங்க நிலைமையை பார்த்தியா? நம்மக்கிட்ட அவங்க பேச முடியுமா? அப்பா மட்டும் பணம் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தா நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? இங்கே மனோஜும் திருந்த போகிறதில்ல, மனோஜுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுற இந்த பார்லமாவும் திருந்த போகிறதில்ல. என்ன செய்யன்னு தெரியல. பாவம் அப்பா தான் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு. மீனா அப்பாவை வர சொல்கிறேன், நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வை மீனா, அப்பா கொஞ்சம் நிம்மதியாக நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இல்லைங்க, நான் மாமா கிட்ட ஏற்கனவே பேசினேன், சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது மனோஜுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அண்ணாமலை மாமாவுக்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் சொத்தை பிரிக்கவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்களா? அதனால் என்ன செய்யன்னு ரொம்பவே யோசிக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு உதவி செய்யணும். மனோஜ் பேச்சை கேட்டு மனோஜுக்காக அப்பா பணம் கொடுத்து உதவி செய்யவும் கூடாது. இந்த சொத்தை என்றைக்கும் நான் பிரிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக இங்கே முத்துவும் சவாரிக்காகவும் கிளம்பிட்டு இருக்காரு. மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, ஆமாம் என்ன இந்த கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களே, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் சாப்பிடாம அங்கே ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கார். இங்கே மனோஜ் நிறைய கடன் வாங்கிட்டேன், என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப மனசு வேதனைப்படுறான். எங்களை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க, இந்த கிறிஷ் தான் உங்களுக்கு முக்கியமா? கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இப்படி நம்ம வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு எவ்வளவோ சொன்னேன். என்னை யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போவாது நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வருதான்னு கேட்க, உடனே முத்துவும், அது எப்படிம்மா, எப்படி நீங்கள் சொல்கிறத நம்ப முடியும்? இங்கே மனோஜ் கிறிஷை கேட்டால் கடன் வாங்கினா, இல்லை கிறிஷ் வந்ததுக்கப்புறமா தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதனால கேள்வி கேட்குறேன். யார்கிட்டையும் கேட்காம தனக்கு ஒரு நல்ல முடிவெடுக்க தெரியும் அப்படின்னு இங்கே ஆஃபீஸ் ஆரம்பித்து தேவையில்லாமல் செலவு செஞ்சது, கடன் வாங்கினது எல்லாமே உங்கள் பையன் மனோஜ். மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குன்னு புரிஞ்சிக்காம எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் நீயும் மீனாவும் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மனோஜ் கடன் வாங்கினா அந்த கடன் பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது உங்கள் பையன் மனோஜ். வேணும்னா நீங்கள் உதவி செய்யுங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு எப்படிம்மா சொல்வீங்க? ஏன் மனோஜுக்காக நாங்களும் இப்படி அழுதுகிட்டே இருக்கணுமா என்ன? எங்களுக்காக மனோஜ் கடன் வாங்கி கொடுக்கவே இல்லையே. எங்களுக்கு மனோஜ் உதவி செஞ்சுருந்தா பரவாயில்ல. எப்பயுமே எங்களை ஏளனமாக பேசுறது தானே உங்களுக்கும் உங்கள் பையன் மனோஜுக்கும் வேலையாகவே இருந்தது. அப்புறம் மனோஜுக்கு பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் ஏன் உதவி செய்யணும்? நாங்கள் ஏன் அதெல்லாம் பார்த்து கஷ்டப்படணும்? மனோஜ் என்னுடைய அண்ணனு நான் விட்டு கொடுத்ததில்ல. மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே மனோஜுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் மனோஜ் கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கானா? இல்லை எனக்கு நன்றி சொல்லியிருக்கானா? இல்லையே. இந்த விஷயத்தில் நாங்கள் யாரும் தலையிட போகிறதும் இல்லை, மனோஜுக்கு உதவி செய்ய போகிறதும் இல்லை. அப்பாவையும் தாம்மா சொல்கிறேன், கண்டிப்பாக அப்பா சொத்தை பிரித்து கொடுக்க நான் விடவே மாட்டேன். அதே மாதிரி மனோஜுக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அப்பா என்னைக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய நான் விடவும் மாட்டேன். அப்பா இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்காம எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. உங்கள் பையன் மனோஜ்கிட்ட கேள்வி கேளுங்க. ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்துறது, இப்படி கடன் வாங்கி பிரச்சனை செய்கிறது எல்லாமே உங்கள் பையன் மனோஜ் தான். நாங்கள் கடன் வாங்கலை, அதனால் நானும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏன் பொறாமப்படுறீங்க, ஏன் கேள்வி கேட்குறீங்க? மீனா, எங்கள் அம்மாவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, நம்ம சிரித்து பேசினா பிடிக்காது. அதான் இப்படி பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஷ் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே சவாரிக்காக அங்கே கிளம்புறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. இங்கே ரோகிணி என்னடானா இங்கே பார்வதி அத்தை வீட்டில் மனோஜுக்காக 5 லட்ச ரூபா கேட்குறாங்க.
இந்த பணத்தை நான் எப்படியா திருப்பி தந்துடுவேன்னு மனோஜுக்கு உதவி செய்யணும்னு ரோகிணியும் எல்லார்கிட்டையும் கடன் வாங்க ஆரம்பிச்சா அப்புறம் அந்த பணத்தை ரோகிணியால் எப்படி திருப்பி தர முடியும்? உங்கள் மருமக கிட்ட சொல்லுங்க. மனோஜுக்கு உதவி செய்கிறதுக்காக எப்படியாவது கடன் வாங்கணும், இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணியால் அந்த பணத்தை திருப்பி தர முடியுமா? ரோகிணியும் பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த பணத்தை எப்படி ரோகிணிக்காக நீங்கள் கொடுப்பீங்களா? ரோகிணிக்கிட்ட நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். நீங்கள் தானே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. என் மருமக ரோகிணி தான் அப்படின்னு பெருமையாக பேசுனீங்க. அதனால் ரோகிணியால் மறுபடியும் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நானும் என் வீட்டுக்காரரும் இங்கே கிறிஷும் எப்பயும் போல் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். ஏன்னா நாங்கள் யாரையும் நம்பி கடன் வாங்கவும் இல்லை, தேவையில்லாமல் செலவு செய்யவும் இல்லை. மாடியில் ஏன் ரூம் கட்டலைன்னு ஏளனமாக பேசுனீங்கல்ல, எங்களுக்கு எப்போ முடியுமோ எப்போ பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அப்போ நாங்கள் மாடியில் ரூம் கட்டுவோம். இப்படி கடன் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, என் வீட்டுக்காரருக்கும் இல்லை. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. என்னது, ரோகிணியும் மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு கடன் வாங்குறாளா? அப்புறம் அந்த பணத்தை யார் திருப்பி கொடுக்கறது? எதுக்கு இந்த ரோகிணிக்கு தேவையில்லாத வேலை? ரோகிணி பார்வதி கிட்ட போய் பணத்தை கேட்டாளா? பார்வதி மறுபடியும் என்னை பற்றி என்ன நினைப்பா? ஏற்கனவே அந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு பார்வதி சொல்லி தானே அனுப்புனா. அப்படி இருக்கும்போது அப்போ மனோஜுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸை கூட பார்க்க முடியாத நிலமையில மனோஜ் இருக்கான் அப்படின்னு பார்வதிக்கு தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பா? இதெல்லாம் பார்வதிக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் ரோகிணி உண்மையை சொல்லிட்டாளா? வரட்டும் இந்த ரோகிணி, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. பூ கொடுக்கறதுக்காக மீனா அங்கே தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்திராவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்திராவும், என்ன மீனா, என்னை பார்க்க நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு நினச்சேன், கடைப்பக்கமும் வரல. நல்ல வேலை இப்போவாது வந்திருக்கிறியே, சரி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அம்மா இல்லைம்மா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் ஃபோன் பண்ணவும் முடியல, உங்ககிட்ட பேசவும் முடியல, உங்களை பார்க்க வரவும் முடியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த சத்யாவும், அக்கா என்னக்கா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, உனக்கே தெரியும்ல, மனோஜ் ரோகிணி பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தாங்க. இங்கே மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. இப்போ தன்னுடைய பிஸ்னஸை சரியாக பார்க்காம நல்ல வருமானம் வரணும்னு நினச்சிட்டு இப்போ ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சு தனக்காக வேலை பார்க்க அங்கே ஸ்டாஃப் எல்லாம் வர வச்சு இப்போ அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாமல், எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்காம, எந்த வருமானமும் இல்லாமல் நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு மனோஜ். இப்போ வீட்டுக்கு மனோஜை தேடி நிறைய பேர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பணத்தை திருப்பி தர சொல்கிறாங்க. இங்கே மனோஜால் பதில் பேச முடியல. அண்ணாமலை மாமா மனோஜுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 30 லட்ச ரூபா பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு மனோஜ் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, நான் இந்த வீட்டிலையே இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசின உடனே என் வீட்டுக்காரர் எவ்வளவோ பேசி புரிய வச்சாரு. மனோஜ் கேட்குற மாதிரியே தெரியல. பாவம் மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்னது, அண்ணாமலை அண்ணனுக்கா இப்படி ஒரு நிலைமை? இந்த மனோஜ் ஏன் திருந்த மாட்டாரா? முத்து மாப்பிளையும் ரவியும் இப்படிலாம் பேசவே மாட்டாங்க, மனோஜ் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, தெரியலையேம்மா. உடனே என் மாமியாரும் கண்டிப்பாக இந்த சொத்தை பிரித்து உனக்கு நான் பணத்தை கொடுக்க விடவே மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் மனோஜ் எங்கள் மேலே ரொம்பவே கோவப்படுறாருமா, ரொம்ப கோவமாக இருக்காரு, யோசிக்கவே மாட்டிக்கிறாரு. மனோஜ் தானேம்மா கடன் வாங்கியிருக்காரு, இந்த பிரச்சனையை மனோஜ் தானே பார்த்துக்கணும். மனோஜுக்காக இங்கே சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு இங்கே அண்ணாமலை மாமா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு ஏற்பாடாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என் அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன், எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. ஆனாலும் அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காரு. அங்கே ரூம்லேருந்து வெளியில் வராமல், யார்கிட்டையும் பேசாமல், சரியாக சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னு பேசும்போது உடனே சத்யாவும், அக்கா இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சா? நான் முத்துமாமா கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஃபோன் பண்ணேன், ஆனால் வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி முத்துமாமா சொல்லவே இல்லைக்கான்னு சொல்லும்போது, இதை பற்றி என்னென்னு சொல்கிறது, பாவம் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டது மனோஜ்னா, மனோஜை பார்த்து மனசு வேதனையோடு இருக்கிறது அண்ணாமலை மாமா அப்படின்னு இங்கே மீனா பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, இங்கே அண்ணாமலை அண்ணனுக்கு நீ ஆறுதலாக இருக்கணும். நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க. முத்து மாப்பிள்ள தான் ரொம்ப பாவம், அதனால் எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும் மீனா. கண்டிப்பாக சொத்தை பிரிக்க விடாத, அப்போ தான் அண்ணாமலை அண்ணன் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னதுதாம்மா சரி, கண்டிப்பாக மனோஜ் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சரிம்மா நான் கிளம்புறேன், கிறிஷ் வேற வீட்டுக்கு வந்துடுவான், கிறிஷையும் நான் தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க.
அங்கே வந்து சீதா, என்னம்மா அக்கா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு, என்னாச்சு? மீனாக்கா என்கிட்ட பேசுவான்னு நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் என் மேலே கோவமாக தான் இருக்காளா மீனாக்கா? என்கிட்ட பேசாமல் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல. இல்லை சீதா, இங்கே மீனா வீட்டில் நிறைய பிரச்சனை. நான் உங்ககிட்ட அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். மீனாவுக்கும் முத்து மாப்பிள்ளைக்கும் உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு தான் நினைப்பாங்க. மற்றபடி இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஏற்கனவே மீனா வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ மறுபடியும் இப்படிலாம் பேசாத சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு வந்த சீதாவும் வந்து சந்திரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனா அண்ணாமலை கிட்ட, மாமா எவ்வளோ நேரம்தான் இப்படியே இருப்பீங்க? நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நீங்கள் வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க. வேண்டாம் மீனா, இப்போ எனக்கு சாப்பிட பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன மாமா, நான் கூப்பிடும்போதெல்லாம் இப்படி சொன்னால் நீங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிற நிலமை வந்துடக்கூடாதுல்ல. நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலையும், சரி மீனா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மீனாவை அங்கேருந்து அண்ணாமலை அனுப்பிடுறாரு. மீனாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மாமா இப்படி சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்புறம் மாமாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் பார்த்து என் வீட்டுக்காரரால் தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனையால் மாமா ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ரொம்பவே முடியாமல் இருந்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமை அண்ணாமலை மாமாவுக்கு என்றைக்கும் வந்துடக்கூடாது. என்ன செய்யணும் தெரியலன்னு மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்க, அங்கே வந்த ரோகிணியும், என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்க, உங்களால தான், மனோஜாலையும் உங்களாலையும் இங்கே அண்ணாமலை மாமா சரியாக சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? நீங்கள் ஏன் ரோகிணி மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்தே ஆகணும்னு மனோஜ் ஏன் அடம் பிடிக்கிறாரு? நீங்கள் எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து மனோஜுக்கு உங்களால் எப்படி உதவி செய்ய முடியும்? நீங்கள் கடன் வாங்கி இந்த பிரச்சனையை சமாளித்தாலும் அந்த பணத்தை உங்களால் திருப்பி தர முடியுமா? மனோஜை நம்பியா கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல மனோஜ்கிட்ட பேசி புரிய வைங்க. மனோஜே இந்த பிரச்சனையை சமாளிக்கட்டும். பாவம் அண்ணாமலை மாமா 2 நாளாக சரியாக சாப்பிடலை. அவருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் இங்கே மனோஜை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நான் என்ன செய்ய முடியும் மீனா? மனோஜ் என் பேச்சை கேட்குறதில்ல. என் பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பாரா? இல்லை பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இல்லை கடன் வாங்குகிற நிலைமை தான் மனோஜுக்கு வந்திருக்குமா? என் பேச்சை கேட்காம என்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அங்கே உள்ளவங்களுக்கு இப்போ சம்பளம் கூட கொடுக்க முடியாமல், வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை வந்துருச்சேன்னு அங்கே ஆஃபீஸ் பக்கமே போகாமல் வீட்டில் இருக்கார் மனோஜ். இதில் நான் என்ன பேச முடியும்? என் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒரு பக்கம் விஜயாத்தை என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்களும் என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இத்தனை நாள் மனோஜுக்கு உதவி செஞ்சது நான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு யோசனை சொன்னது நீங்கள் தானே. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் தானே அனுபவிக்கணும். மனோஜை நம்பி தானே பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தீங்க. மனோஜை பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் அந்த பணத்தை வந்து அண்ணாமலை மாமா கிட்ட கொடுக்காம இருந்தீங்க? தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்தையும் தராமல் இப்போ எனக்கு வர வேண்டிய சொத்து வரணும், பணம் கிடைக்கணும்னு மட்டும் பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியா? என்ன செய்வீங்கன்னு தெரியாது. மனோஜ் கிட்ட பேசி புரிய வைங்க. அண்ணாமலை மாமா சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். புரியுதுல்ல? மனோஜ் வந்து அண்ணாமலை மாமா கிட்ட பேசி புரிய வைக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசிட்டு போக, வர வர இந்த மீனா ரொம்ப தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் சொத்தை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நாங்கள் கேட்குறோம். மீனா சொன்னால் நான் அப்படியே கேட்கணுமா என்ன? என்னை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சதால எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா இந்த மீனா. இவ பேசுகிறதெல்லாம் வேற நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையா? மனோஜ் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தா, நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சுருந்தா, கடையிலேயே ஓனராக இருந்து பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துருந்தா, இந்த ஆஃபீஸ் வேண்டான்னு முடிவெடுத்து என் பேச்சை கேட்டிருந்தா இந்த நிலைமை மனோஜுக்கு வந்திருக்காது. இங்கே விஜயாத்தை ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. மீனா என்னடானா மனசு மாறிட்டாங்க. முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடணும், ரோகிணி தான் கிருஷோட அம்மான்ற உண்மையை சீக்கிரமாகவே சொல்லணும்னு வேற நினைக்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. விஜயா மனோஜ் மேலேயும் ரோகிணி மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட வரலன்னு கூட கண்டுக்காம விஜயா அவங்க வேலையை பார்க்குறாங்க. உடனே ரவி கேட்குறாங்க, என்னம்மா மனோஜும் ரோகிணி அண்ணியும் வந்தாதான் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட விடுவீங்க, அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ என்ன உங்கள் பையன் மனோஜ் சாப்பிட வரவே இல்லை, நீங்களும் கண்டுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு ரவி. எதுக்காக மனோஜை நான் கண்டுக்கணும்? ரோகிணியால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நீ தான் பார்த்தல. என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டில் எல்லாரும் யோசிக்கிறோம். இனி இந்த மனோஜ் சாப்பிட வந்தா என்ன, வரலனா எனக்கு என்ன?
மனோஜ் எப்போ வந்து என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டுட்டானோ அப்போவே மனோஜை பற்றி இனி யோசிக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மனோஜும் ரோகிணியும் கேட்டுட்ருக்காங்க. உடனே மனோஜ், பாத்தியா ரோகிணி, அம்மா என்னை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க, எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என் பையன் மனோஜ் தான் என் பேச்சை கேட்பான்னு பெருமையாக பேசுவாங்க. இப்போ நான் சாப்பிட வரலனாலும் பரவாயில்லன்னு ரவி கேட்ட கேள்விக்கு அம்மா எவ்வளோ கோவமாக என்னை பற்றி பதில் சொல்கிறாங்கன்னு பாத்தியா? இப்போ என்ன ரோகிணி செய்கிறது? நீ தான் எனக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லணும். எனக்கு வேற வழியே இல்லை. இங்கே முத்துவும் மீனாவும் தான் எனக்கு பணம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சேன். இப்போ அப்பா வந்து சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு என் அம்மாவும் இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும்? அப்பா மட்டும் எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா கண்டிப்பாக என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியாது. என்ன ரோகிணி செய்கிறது? எப்படியாவது அப்பா கிட்ட தனியாக பேசலாம்னு நினச்சா எப்பயுமே அம்மாவோ இல்லை முத்துவோ அப்பா கூடவே இருக்காங்களே, என்னால் என்ன செய்கிறதுன்னு தெரியல ரோகிணி. ஒரு வாரம்தான் இருக்குது, அதுக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அந்த ஆள் என்னை சும்மா விட மாட்டான். உனக்கு தெரியும்ல ரோகிணி, நீ உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியும். வீட்டில் உள்ள யாரையும் என்னால் நம்ப முடியல. அப்பா கூட எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இப்படிலாம் வந்து முத்து பேச்சை கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மா எப்பயுமே என்னை பெருமையாக பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தல அப்படின்னு கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, மனோஜ் இப்போ என்கிட்ட உதவி கேட்குறாரு. இந்த பிரச்சனையில் மனோஜுக்கு நான் உதவி செஞ்சேன்னா கண்டிப்பாக கிறிஷை பற்றின உண்மையை நான் சொன்னாலும் மனோஜ் இதை பெருசாக எடுத்துக்காம என்ன புரிஞ்சுப்பாரு, என் பையன் கிறிஷையும் ஏற்றுப்பாரு. அதுக்காகவாது இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மனோஜுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நானே யோசித்து உனக்காக நல்ல யோசனையே சொல்வேன். இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக எப்படியாவது நீ வெளியில் வந்துடலாம். வீட்டில் இருக்க யாரையும் நீ நம்ப மாட்டல்ல, நான் வந்து என்ன சொன்னாலும் நீ கேட்பல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கண்டிப்பாக ரோகிணி அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லும்போது உடனே ரோகிணி எப்பயும் போல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கேட்ட மாதிரியே இங்கே அண்ணாமலை மாமா பணத்தை கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் அண்ணாமலை மாமா முத்து பேச்சில் கேட்டுட்ருக்காரு. இதில் விஜயாத்தை என் மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மனோஜ் கேட்ட மாதிரியே இந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியாதுன்னு எல்லாரும் அடம்பிடிக்கிறாங்களே, அப்புறம் என்ன செய்ய முடியும்? மீனா சொன்ன மாதிரி இங்கே மனோஜை நம்பி நான் வேறு யார்கிட்டையும் மனோஜுக்காக கடன் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் யோசித்து தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. இங்கே முத்து தானே சொன்னார், அண்ணாமலை மாமா இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன்னு. அப்போ அண்ணாமலை மாமா இல்லைன்னா அப்போ இந்த சொத்து மனோஜுக்கு கிடைக்கும்ல, யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அண்ணாமலை மாமா சாப்பிடாம இங்கே வந்து ரூம்லேயே இருக்காரு. இங்கே மனோஜ்கிட்டையும் பேசுகிறதில்ல, எங்ககிட்டையும் பேசுகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மாமாவுக்கு நானே ஜூஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கண்டிப்பாக அதில் தேவையில்லாத பொருளெல்லாம் சேர்த்து கொடுத்தா அதன் மூலமாக அண்ணாமலை மாமாவுக்கு நிறைய பிரச்சனை வரும். அவருக்கு பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரியே அண்ணாமலை மாமா அதுக்கப்புறம் கண்முழிக்க வாய்ப்பே இல்லை. இப்படிலாம் நடந்தா அண்ணாமலை மாமா இருந்தால் தானே பணம் கிடைக்காது. அண்ணாமலை மாமா இல்லைன்னா மனோஜுக்கு பணம் கிடைக்கும், பிரச்சனையும் வராது. இருக்கிற பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துடலாம். இப்போ அண்ணாமலை மாமா இருக்கணுமா, எங்களுக்கு சொத்து கிடைக்கணுமான்னு நினச்சா மனோஜுக்கு தேவையான பணம் தான் கிடைக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அதனால் நானே இந்த வேலையை செய்கிறேன் மனோஜுக்காக அப்படின்னு ரோகிணி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்க உடனே அங்கே வந்த ரோகிணியும், மனோஜ் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது, ஆனால் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி என்ன யோசனை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி எதெல்லாம் யோசிச்சாங்களோ எல்லாத்தையும் மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் பணம் கிடைக்காதுன்னு இங்கே முத்து சொன்னார்ல, உங்கள் அப்பா இருந்தால் மட்டும் இப்போ நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அண்ணாமலை மாமா ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் நீ கஷ்டப்படுறத பார்த்த உடனே எப்படி அந்த ஆளுங்க முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி முத்து பேச்சை கேட்காம கண்டிப்பாக உனக்கு சேர வேண்டிய பணத்தை தந்திருப்பாரு. இப்போ என்னடானா விஜயாத்தை, ரவி, முத்து, மீனான்னு எல்லாருமே வந்து இந்த சொத்தை பிரிக்கக்கூடாதுன்னு அடம்பிடிக்கிறதுனால அண்ணாமலை மாமா என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காரு. அதனால் உங்கள் அப்பா இருக்கணுமா இல்லை உனக்கு வர வேண்டிய பணம் வரணுமான்னு நீ தான் முடிவெடுக்கணும்.
அதுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன சொல்கிற ரோகிணின்னு கேட்க, ஆமாம் இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என் அப்பா ரொம்ப முக்கியம். அப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் நீ மட்டும் இல்லை நானும் வசமாக மாட்டிப்பேன். முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்படியா? அப்போ உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது பரவாயில்லையான்னு கேட்க, உடனே மனோஜும் இங்கே அண்ணாமலையை நினச்சி அழ ஆரம்பிக்கிறாரு. என் அப்பா என்னை படிக்க வச்சாரு. நான் பிஸ்னஸ் செய்வேன்ற நம்பிக்கை என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய இருந்தது. நான் தான் தேவையில்லாமல் கடன் வாங்கி இப்படிலாம் செஞ்சுட்டேன். என்னால் எப்படி என் அப்பாவுக்கு பிரச்சனை செய்ய முடியும்? எப்படி ரோகிணி இதெல்லாம் செய்கிறதுன்னு கேட்க, அண்ணாமலை மாமா சரியாக சாப்பிடாம இருக்காங்க. இப்போ நான் ஜூஸ் கொடுக்குற மாதிரி அங்கே போவேன். அண்ணாமலை மாமா கிட்ட பேசுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த ஜூஸில் என்ன சேர்த்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரியே என்னை நம்பி அவங்களும் அதை சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை மாமாவுக்கு பெரிய பிரச்சனை வரும். அண்ணாமலை மாமாவும் இனி நமக்கு சொத்தை கொடுக்க வேண்டாம். அவர் இருந்தால் தானே பிரச்சனை வரும். இல்லைன்னா நீ நினச்சது நடக்கும்ல. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீ பிஸ்னஸ் செய்யலாம். உனக்கு சேர வேண்டிய சொத்து உனக்கு கிடச்சிதுன்னா உனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும்ல. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? மீனா, முத்து, விஜயாத்தனை யாராவது உன்னை கேள்வி கேட்க முடியுமா? அதனால தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, சரி ரோகிணி நீ சொல்கிறது சரிதான். எனக்கும் வேறு வழி தெரியல. நீ என்ன செய்யணுமோ செய். அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு கொஞ்சம் கூட அண்ணாமலையை பற்றி யோசிக்காம, இங்கே ரோகிணி யோசித்தது எல்லாமே சரிதான். அவங்க சொன்ன யோசனை ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே என் அப்பாவை விட எனக்கு சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு மனோஜும் சரின்னு சொல்லிடுறாரு. மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் என்னை ரொம்ப நம்புறாரு. நான் என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாரு. இப்போ அண்ணாமலை மாமாவுக்கே இந்த ஒரு நிலைமைன்னா கண்டிப்பாக விஜயாத்தைக்கும் இதே நிலைமை தான் வரப்போகுது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கக்கூடாது. ஒன்னால தான் என் பையன் மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. பெரிய ஆர்டர்லாம் வாங்கி கொடுக்குறதா சொன்னதால தான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ தான் அந்த ஆர்டரும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ என் மருமகளே கிடையாதுன்னு விஜயாத்தை என்ன பேச்சு பேசினாங்க. நான் நினச்ச மாதிரி மனோஜுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடச்சிருச்சுன்னா நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்க போகிறேன்? அப்புறம் இந்த விஜயாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற ரோகிணி அவங்க நினச்ச மாதிரியே இங்கே மீனா எப்பயுமே அண்ணாமலைக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க போகும்போது அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ரோகிணி போகிறாங்க. ரோகிணி ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமா நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மனோஜை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணவும் வேண்டாம், சொத்தை பிரித்து கொடுக்கவும் வேண்டாம். நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதும். எனக்காகவோ மனோஜ்காகவோ நீங்கள் யோசிக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசியிருக்கேன். எப்படியாவது மனோஜுக்கு பணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். நான் கடன் வாங்கியாவது மனோஜுக்கு இருந்த பிரச்சனையை சமாளிப்பேன். மனோஜுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. உடனே இங்கே ரோகிணி பேசுகிறத கேட்டு அண்ணாமலையும், என்ன ரோகிணி இத்தனை நாள் என்னை கண்டுக்காம மனோஜும் நீயும் என்கிட்ட பேசக்கூட வரல, திடீர்னு என்னம்மா ரொம்ப அக்கறையாக ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க? மீனா தான் நான் சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பா. அதே மாதிரி முத்துவும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பான். ஆனால் இந்த வீட்டில் மனோஜும் நீயும் அப்படி இல்லையே. இப்போ என்னம்மா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி, நானும் இந்த வீட்டு மருமக தான். நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிடணும்னு நினச்சேன், அதனால தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அண்ணாமலையும் நம்பிடுறாரு. அந்த ஜூஸையும் சாப்பிட்றாரு. உடனே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அதுக்கப்புறம் அண்ணாமலை மாமாவுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்பும்போது அண்ணாமலை ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே போகிற வழியிலேயே அண்ணாமலை இங்கே ரோகிணி கொடுத்த ஜூஸை சாப்பிட்டதால, ஏற்கனவே திட்டம் போட்டு தானே ரோகிணி அந்த ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதனால் போகிற வழியிலேயே இங்கே அண்ணாமலை மயங்கிடுறாரு. வீட்டில் இருந்த அண்ணாமலை எங்கே போனாருன்னு தெரியலன்னு விஜயா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. உடனே முத்து அங்கே வீட்டுக்கு வந்த உடனே, உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல, நீயும் மனோஜும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை செய்கிறீங்க, உங்களால் தான் என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு. எனக்கு இப்போவே என் வீட்டுக்காரரை நான் பார்க்கணும். இங்கே என் வீட்டுக்காரர் அண்ணாமலை எங்கே இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரியா முத்து அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் இங்கே உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் என்னம்மா செஞ்சேன்? அப்பாவை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சது இந்த மனோஜ் தாம்மா. உங்கள் பையன் மனோஜை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்னவோ நான் தான் பிரச்சனை செஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. அப்பாவை பற்றி எனக்கு தெரியும்.
கண்டிப்பாக அப்பாவை இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டு வருவேன். தனக்கு பணம் தான் முக்கியம், என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்கன்னு மனோஜ் பேசின பேச்சை தாங்கிக்க முடியாம தான் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் கண்டிப்பாக அப்பாவை கூப்பிட்டு வருவேன். அப்படி அப்பாவை கூப்பிட்டு வரலனா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆனால் என் அப்பா இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு முத்து பேசிட்டு ரொம்பவே கோவமாக கிளம்பி போகிறாரு. இங்கே ரோகிணியும் மனோஜும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும். என் அப்பா கிளம்பி போயிட்டாரு, ஆனால் மறுபடியும் அவர் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும். அப்பா இல்லைன்னு தெரிஞ்சா எனக்கு வர வேண்டிய சொத்து தானாகவே எனக்கு கிடச்சிரும். இவங்ககிட்டலாம் நான் ஏன் கேள்வி கேட்கணும்? நல்ல வேலை ரோகிணி சரியான நேரத்தில் சரியான யோசனை சொன்னதால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை ரோகிணி, நீ வா அமைதியா இரு அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து மனோஜ் கூப்பிட்டு போயிடுறாரு. உடனே விஜயை யோசிக்கிறாங்க, என்ன வீட்டில் எல்லாருமே என் வீட்டுக்காரரை தேடி கிளம்பி போயிட்டாங்க, ஆனால் மனோஜ் என்னை கண்டுக்காமல் இருக்கான். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் இப்படி தானே கண்டுக்காமல் இருப்பான் இந்த மனோஜ். இத்தனை நாள் இந்த மனோஜையாக நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது யார் நல்லவங்க, இந்த மனோஜ் எப்படிப்பட்டவன்னு நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ் மட்டும்தான் என் பேச்சை கேட்பான், மனோஜ் தான் என்னுடைய பையனை மனோஜை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனால் இப்போ தான் தெரியுது மனோஜோட உண்மையான குணம் என்னன்னு அப்படின்னு. என் வீட்டுக்காரரை பற்றி கூட யோசிக்காம மனோஜ் இப்படி இருக்கானேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அந்த சமயம் எல்லாரும் அண்ணாமலையை தேடி கிளம்பி போகும்போது அங்கே மயங்கி இருக்கிற அண்ணாமலையை அந்த பக்கமாக வந்த அருண் கவனிக்கிறாரு. இவங்க மீனாவோட மாமனாராச்சே, இவர் என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உடனே, சார் உங்களுக்கு என்னாச்சுன்னு அங்கே வந்து அவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற அருண் உடனே அண்ணாமலையை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. அதன் மூலமாக அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு யார் வந்து என்ன சாப்பிட கொடுத்தாங்கன்னு தெரியல. அதன் மூலமாக தான் அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்திருக்கு. அண்ணாமலை இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் யாரோ வேணும்னே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு அருண் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. டாக்டர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் அருண் உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை அவர் மயங்கியிருக்காருன்னா அவர் சாப்பிட்ட சாப்பாடில் தான் அவங்க வந்து ஏதோ வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. எப்படியோ நீங்கள் சரியான நேரத்தில் இவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் நல்லபடியாக முயற்சி செஞ்சு அண்ணாமலையை காப்பாற்றிடுவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அருண் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அருண் மேலே உள்ள கோவத்தில் கண்டுக்காமல் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறாங்க. என்ன இந்த மீனா இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க மாமனார் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ரொம்ப முடியாமல் இருக்காரு. யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சா யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த முத்துக்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது. நான் உதவி செஞ்சாலும் முத்து என்னை வந்து தப்பாக தான் புரிஞ்சுப்பான். முத்துக்கிட்ட நான் ஏன் பேசணும்? சாதாரண கார் டிரைவர் அந்த முத்து. முத்துவோட அப்பாவை காப்பாற்றணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்னு தான் நானும் உதவி செய்கிறேன். ஆனால் இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம் இங்கே வந்து அண்ணாமலை கூடவே இருந்து அவரை பார்த்துக்கணும். அவர் குணமானதுக்கப்புறமா நாமளே அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நடந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். எதுக்கு முத்து மீனா கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு இங்கே வந்து அருண் வந்து யோசிக்கிறாரு. அதனால் அண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறாரு அருண். இதன் மூலமாக நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நல்ல பேர் கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அருண். முத்து, மீனா, இங்கே ரவின்னு எல்லாருமே அண்ணாமலையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெளியில் கிளம்பி போயிட்டு அண்ணாமலையை கண்டுபிடிக்கவே முடியலன்னு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. விஜயா சொல்கிறாங்க, மீனா நீயும் முத்துவும் கிளம்பி போனீங்கல்ல, என்னாச்சு? உன் மாமனாரை பார்த்தியா? எங்கே அவர் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை கோவப்படாமல் இருங்க அத்தை. அண்ணாமலை மாமாவை நாங்கள் கண்டுபிடிக்கலான்னு தான் வெளியில் போனோம். ஆனால் நாங்கள் வந்து அண்ணாமலை மாமாவோட ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டோம். எங்கேயுமே அண்ணாமலை மாமா வரலன்னு சொல்கிறாங்க. நாங்களும் முயற்சி செஞ்சோம், தேடி பார்த்தோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்கலான் இருக்கோன்னு சொன்ன உடனே இங்கே மனோஜும் ரோகிணியும், எதுக்காக இப்படிலாம் ஒரு முடிவெடுக்கிறீங்க? எங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கணும் மீனா. அண்ணாமலை மாமா எப்படியும் திரும்பி வந்துடுவார். நீங்களா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேட்கும்போது, என்ன பார்லலம்மா, எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்பாவை நாங்கள் தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்கலான் இருக்கும்போது நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீங்க? என்ன மனோஜ், 2 பேரும் திட்டம் போட்டு தான் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்களான்னு கேட்க, நாங்கள் என்ன பிரச்சனை செய்ய போகிறோம்? நானே பிஸ்னஸை கவனிக்க முடியல, கடை பக்கம் போக முடியல.
ஆஃபீஸ் பக்கமும் போக முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதில் நீ வேற இப்படி கேள்வி கேட்குறியா? அப்பா வரலனா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு நீ தானே சொன்ன. சொத்தை பிரிக்க விட மாட்டேன்னு நீ தானே சொன்ன. அதான் அப்பா எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அவரா ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே முத்துவால தாங்கிக்க முடியல. எல்லார் முன்னாடியும் மனோஜை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்னது, உனக்காக அப்பா வந்து முடிவெடுப்பாரா? எப்படி? அப்பா அப்பாவுக்கு நீ மட்டும் பையன் இல்லை, நாங்கள் எல்லாரும் அப்பா கூட இருப்போம். என் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு முத்து கண்கலங்கி பேச விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். இப்படி பேசுகிற? உங்கள் அப்பா தானே முக்கியம்னு நினைக்கணும். உனக்கு சொத்து கிடைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பேசுவியா? நீ எனக்கு ஒரு நல்ல பையனாக இருப்பேன்னு நினச்சேன். இப்போ தான் புரிய வருது. இந்த ரோகிணி கூட சேர்ந்து நீ ரொம்ப மாறிட்டல்ல. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறல்லன்னு சொல்லும்போது, அம்மா நான் என்னம்மா செஞ்சேன் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல, இங்கே விஜயா அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே வந்து ரோகிணி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தது. அங்கே வந்து அந்த ஜூஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாம் மீனா, நீ தான் உன் மாமனாருக்கு ஜூஸ் கொடுத்தியாமான்னு கேட்க, இல்லை அத்தை, நான் பூ கொடுக்க போயிருந்தேன். நான் கொடுக்கலையே ரோகிணி, நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்க, ஆமாம் மாமாவுக்கு நான் தான் ஜூஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா நல்லா தான் இருந்திருக்காரு. கிளம்பி போகும்போது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த ஜூஸை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து அண்ணாமலைக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் வீட்டில் வந்து யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே முத்து, ரவி எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்பா என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? இந்த மனோஜ் சொன்ன மாதிரி அப்பா ஏதாவது முடிவெடுத்திருப்பாரா என்ன அப்படின்னு இங்கே வந்து முத்து அழுதுகிட்டே இருக்க, அந்த சமயம் அருண் அண்ணாமலையை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து விஜயாவோட வீட்டுக்கு வர, உடனே அண்ணாமலையை பார்த்த சந்தோஷத்தில், அப்பா எங்கப்பா போனீங்க? அப்பா நாங்கள் எல்லாரும் எவ்வளோ தேடினோம் தெரியுமா? சாப்பிடாம நீங்கள் எப்படியாவது கிடைக்கணும்னு அங்கே இங்கேன்னு தேடிக்கிட்டே இருந்தோம்ப்பா. அருண், என் அப்பாவை நீங்கள் தான் வந்து காப்பாற்றுனீங்களா? என் அப்பா எங்கே இருந்தார்? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்பாவால் ஏன் வந்து வந்து பேசாமல் இருக்காரு? என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக முத்து கேட்க, உடனே அருண் சொல்கிறாரு, உங்கள் அப்பா எங்கே போகிறாரு, எங்கேருந்து வராருன்னு நீங்கள் தான் முத்து பார்த்துக்கணும். நீங்களே கவனமே இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? மீனா, உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் மீனா எடுத்து பேசலை? இங்கே என் மேலேயும் சீதா மேலேயும் இருக்கிற கோவத்தில் எங்களை கண்டுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? உங்கள் மாமனாரை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் பேசலை. அதனால் நான் உங்கள் மாமனார் கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலில் அண்ணாமலை அங்கிளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டு வரீங்களா? அப்படி என்னாச்சு என் மாமனாருக்கு? அவர் சரியாக சாப்பிடாம இருந்தார். அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு என் மாமனாருக்குன்னு மீனா அழுதுகிட்டே கேட்க, ஆமாம் இங்கே வந்து அண்ணாமலை மாமாவுக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது? அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போகும்போதே அங்கே போகிற வழியிலேயே மயங்கிட்டாரு. நான் அந்த பக்கமாக வந்ததால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன். டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே பேரதிர்ச்சியோடு இருந்தேன். ஏன்னா அண்ணாமலை மாமா இருக்கவே கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு சாப்பாடில் ஏதோ ஒரு தேவையில்லாத பொருளை வந்து சேர்த்துருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே அண்ணாமலை மாமாவுக்கு இப்படி ஆயிருக்கு. நீங்கள் தானே மெயினாக சாப்பாடெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லும்போது, உடனே இல்லைங்க, நான் இன்னைக்கு வெளியில் போயிட்டேன், இங்கே அண்ணாமலை மாமா அங்கே ஜூஸ் தான் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை பார்க்குறாங்க, மனோஜை பார்க்குறாங்க. உடனே அருண் தெளிவாக டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்றத விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. உடனே முத்து ரொம்ப கோவமா, மனோஜ் உண்மையை சொல்லு, நீ தான் வேணும்னே அப்பா இருக்கவே கூடாது, அப்பா இருந்தால் பணம் கிடைக்காது, சொத்து கிடைக்காதுன்றதுக்காக நீ தான் இப்படி பிரச்சனை செஞ்சியா, திட்டம் போட்டு அப்பாவுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சியான்னு கேட்குறாரு முத்து. உடனே விஜயாவும், இப்போவே உண்மையை சொல்லு மனோஜ், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, நீ தான் இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்க, அம்மா என்னம்மா என்ன சந்தேகப்படுறீங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் இல்லைம்மா, இந்த ரோகிணி தாம்மா. ரோகிணிக்கிட்ட நான் உதவி கேட்டேன், எப்படியாவது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும், பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொன்னேன். ஆனால் ரோகிணி தாம்மா இப்படி ஒரு யோசனை சொன்னா, அண்ணாமலை மாமா இருந்தால் தானே பணம் கிடைக்காது, அவர் இல்லைனா நீ கேட்ட மாதிரி உனக்கு வந்து சொத்து கிடைக்கும், முத்துவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு இப்படி திட்டம் போட்டு இந்த மாதிரி செஞ்சதே ரோகிணி தாம்மா. ஆனால் நான் தாம்மா அப்பா இருக்க வேண்டான்னு ரோகிணிகிட்ட சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தாம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சோம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரோகிணி இந்த யோசனையை சொன்ன உடனே வேறு வழி தெரியல. அப்பா இருக்கிறத விட அப்பா இல்லைன்னா எனக்கு பணம் கிடைக்கும்னா ரோகிணி நீ என்ன வேணாலும் செய்யலான்னு ரோகிணிகிட்ட நான் சொன்னேம்மான்னு சொன்னதை கேட்ட உடனே
வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாங்க. அப்போ உனக்கு பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம். அதுக்காக அப்பாவுக்கு எவ்வளோ வேணாலும் நீ பிரச்சனை செய்வல்ல? அசிங்கமா இல்லை இப்படி சொல்றதுக்கு? ரோகிணி, நீ நல்லா தான் யோசனை சொல்லியிருக்க. நீ எல்லாம் இந்த வீட்டு மருமகளா இருக்கவே கூடாது அப்படின்னு இங்க மனோஜையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாம அங்க அருண் வீட்டுக்கு வந்ததால உடனே மீனா சொல்றாங்க, அருண் பாத்தீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது யார் பக்கம் உண்மை இருக்கு, யாரு பிரச்சனை செஞ்சிருக்காங்கன்னு. இவங்க 2 பேரையும் அருண் சும்மா விடக்கூடாது. இப்பவே நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்கள வர சொல்லுங்க. நாங்க வந்து நடந்த உண்மைய சொல்றோம். இவங்க 2 பேரையும் கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன மனோஜ், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே வந்து சமாளிக்கணும். அதுக்காக பாவம் உங்க அப்பாவை பத்தி யோசிக்காம நீங்க இப்படி வந்து ரோகிணி கூட சேர்ந்து பிரச்சனை செய்ய திட்டம் போட்டீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லும்போது அண்ணாமலை பதில் பேச முடியாம கண் கலங்கி நிற்கிறாரு. ரோகிணி அதனால தான் ரொம்ப அக்கறையா வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் என் பையனும் என் மருமகளும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்பயாவது வீட்டில் உள்ள எல்லாரும் இங்க ரோகிணி மனோஜோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நான் இருக்கக்கூடாதுன்னு என் பையன் மனோஜே நினைச்சிட்டானே அப்படின்னு பதில் பேசாம கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ரோகிணியோட பேச்சை கேட்டு ரோகிணியும் மனோஜும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சதால போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். ரோகிணியோட பேச்சை கேட்டு என் பையன் மனோஜ் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டானே, மனோஜ் இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற விஜயா, இனி மனோஜ் என்னுடைய பையனே கிடையாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜும் இப்படிலாம் செஞ்சுட்டான், இந்த மனோஜை சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு. இங்கே மனோஜ் மேலே எல்லாருமே ரொம்ப கோபமாக இருக்காங்க. முத்துவும் மீனாவும் மனோஜை விஜயாத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதனால தான் மனோஜ் இப்படி செஞ்சுட்டாருன்னு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க மீனா.